the famous, the legendary, prestigious big boss of Southern Railways ன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ், தமிழ்நாடு அதிவேக விரைவு வண்டி இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண போறோம். 3.0 தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் 3.0 vlog நம்ம சேனல்ல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரெச் டெல்லி, நியூ டெல்லியில இருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் நம்ம டிராவல் பண்ண போறோம். நியூ டெல்லின்னு சொல்லிட்டு என்னடா பின்னாடி டெல்லி ஜங்ஷன் ஓல்டு டெல்லி ஸ்டேஷனை காமிச்சிட்டு இருக்கேன்னு நினைப்பீங்க. நேற்று வந்தோம்ல புதுச்சேரி எக்ஸ்பிரஸ்ல, இங்கே வந்து தான் நான் தங்கினேன். இன்னைக்கு மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 வாட்டி நான் எப்போ வந்தாலுமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டான ஒரு டார்மிட்ரி ஆப்ஷன்னா இங்கே ஓல்டு டெல்லி பக்கம் வந்துடுவேன். எப்போவுமே அவைலபிளும் கிடைக்கும். ஒரு 100 ரூபாய் ரேஞ்சில் 24 மணி நேரம் தங்கக்கூடிய ஒரு சூப்பரான டார்மிட்ரி ஃபெசிலிட்டி. சூப்பரான வீடியோ அதை பற்றியும் நான் போட்டிருக்கேன். டார்மிட்ரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டெல்லி பக்கம் வரதா இருந்துச்சுன்னா பட்ஜெட்டாக ஸ்டே பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாவே இருக்கும். ஸோ அதனால தான் இங்கேயே வந்து வெளிச்சம் இருக்கிறதுனால நம்ம கிளம்பி நியூ டெல்லி போகிறோம். அங்கே போனால் வந்து இருட்டிடும், அதனால் இங்கேயே வெளிச்சம் இருக்கிறதுனால சூப்பரான இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் vlogக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரோ குத்தலான்னு இங்கேருந்து ஆரம்பிக்கிறது. கிளம்பி போகலாம் வாங்க. நம்ம நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் போகணும். நியூ டெல்லியிலேருந்து டெய்லி 9:05 PM நைட்டு கிளம்பக்கூடிய ட்ரெயின். இன்னைக்கு நம்ம ஜேர்னி எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா செம்ம ஹை ப்ரையாரிட்டி ட்ரெயினை சூப்பராக இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஃபுல் ஸ்ட்ரெச்சு எப்படி இருக்க போகுதுன்னு இந்த ஃபுல் vlogல என்னோட பார்த்து நீங்களும் வர்ச்சுவலாக என்ஜாய் பண்ணுங்க. ஈவினிங் சன்செட் ஆனதுக்கப்புறம் இந்த கோல்டன் ஹார் செம்ம சூப்பராக தெரியுதுல. இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கவே அப்படியே வந்து ஒரு ஃபோர்ட் மாதிரியே இருக்கும். இந்தியாவோட வெஸ்ட் பக்கம் போனாதான் சன்செட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அங்கே வந்து வெளிச்சமும் அதிக நேரம் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே டெல்லியிலே பார்த்தீங்கன்னா இன்னும் இருட்டவே இல்லைங்க. டைம் 7:20 ஆகுது. ஆனால் பாருங்க, இன்னும் இருட்டவே இல்லை, நல்ல வெளிச்சமே இருக்கு. நம்ம ஊர் படி பார்த்தோம்னா இது ஒரு 6 மணி ஃபீலிங் மாதிரி இருக்கு. டிஸ்கோ லைட் டெல்லி ஸ்டேஷனில் கட் பண்ணுறோம், நியூ டெல்லியில் ஓப்பன் பண்ணுறோம். நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய கேபிட்டல் எக்ஸ்பிரஸஸ்க்கு மட்டும் கிடையாது, மேக்ஸிமம் மோஸ்ட்லி கேபிட்டல் எக்ஸ்பிரஸஸ்க்கு இதுதான் டெர்மினலாக இருக்கு. டாப்ல இருக்காம பாருங்க நம்ம தமிழ்நாடு 12622 இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் 3லேருந்து டிபார்ட் ஆகிறான். பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 வந்தாச்சு. ஆனால் நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரேக் இன்னும் கொண்டு வரல. 15 minutes later. வெளியில் போய் நாங்கள் சோறே வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரேக்கை கொண்டு வரல. என்னாச்சுன்னு தெரியலையே, இன்னைக்கு லேட் ஆகுதோ என்னமோ. 9:05 கிளம்ப வேண்டிய ட்ரெயின் 8:55 தான் பிளாட்ஃபார்ம்குள்ளே கொண்டு வராங்க. பட் ரெகுலராகவே நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்லையும் நிஜாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன்லையும் இந்த வேலைகள் நடக்கும் தான். ட்ரெயின் கிளம்புற ஒரு 10 நிமிஷம் முன்னாடி 15 நிமிஷம் முன்னாடி கொண்டு வருவாங்க. ஆனால் மோஸ்ட்லி ஆன் டைம் எடுத்துருவாங்க. பட் இன்னைக்கு என்னமோ ஆன் டைமில் எடுக்கிற மாதிரி தெரியல. எக்கச்சக்கமான பார்சல் வேறு ஏறிக்கின்னு இருக்கு. அதெல்லாம் ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் தான் சிக்னல் கிடைக்கும். அன்ரிசர்வ்ட் கோச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே ஃபுல்லுங்க. நியூ டெல்லியிலேருந்து சென்னை சென்ட்ரல்னா சும்மாவா, ஜாம் பேக்ட் ஆகிடும் போலே கிளம்புறதுக்குள்ள. அங்கே பாருங்க சரியான கூட்டம் SLRல. गाड़ी संख्या 1262 न्यू दिल्ली डॉक्टर MGR चेन्नई सेंट्रल तमिलनाडु सुपरफास्ट एक्सप्रेस प्लेटफॉर्म क्रमांक 3 पर खड़ी है. ट्रेन नंबर 12622 न्यू दिल्ली डॉक्टर MGR चेन्नई सेंट्रल तमिलनाडु सुपरफास्ट एक्सप्रेस इज ऑन प्लेटफॉर्म नंबर 3. இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போற கோச் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் உடைய S3 ஸ்லீப்பர் கோச்சுங்க. இதை வந்து பார்ப்போம். ஏன்னா இன்னும் லோக்கோவே கவர் பண்ணல, ஃப்ரெண்டு போய் கவர் பண்ணிடுவோம். டைம் வேற ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஆல்ரெடி டிபார்ச்சர் டைமை கடந்து போய்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்டு போகிற வரைக்கும் வண்டி நிற்குமான்னு தெரில, எப்போ வேணாலும் எடுக்கலாம். போடு, இன்னைக்கு நம்மளுக்கு வந்து EMD லோக்கோங்க. சும்மா சொன்னேன். அங்கே இருக்கு நம்ம WP7. எப்படியோ லோக்கோவை கேப்சர் பண்ணி கரெக்டாக ட்ரெயினில் ஏறியாச்சுங்க. AC கோச்சு தான் ஏறி இருக்கோம். இங்கேருந்து அப்படியே நடந்து போய் நம்ம ஸ்லீப்பர் போயிட வேண்டியதான். டென் மினிட்ஸ் டிலேவா நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்ம தமிழ்நாடு இன்னைக்கு டிபார்ட் ஆயிருக்கு. பட் இந்த டிலே எல்லாம் பெருசா அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு நினைக்கிறேன். பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வந்திருந்தா இந்த பார்சல் எல்லாம் சீக்கிரம் ஏற்றி கரெக்டாகவே கிளம்பி இருப்போம்.
மேபி இன்னைக்கு வந்து அந்த டிலே ஆயிடுச்சு. ஓகே, இங்கேருந்து நடந்து போகலாங்க. லோக்கோ பார்த்துட்டோம் நம்ம. WAP7 ராயபுரம் நம்ம ஹோம் லோக்கோ புல் பண்ணுது இன்னைக்கு தமிழ்நாடு, இங்கேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும். ஒரு வழியா எல்லா ஏசி கோச்சும் கடந்து ஸ்லீப்பர் கோச்சுக்கு வந்தாச்சு. இத்தனை கோச்சை தாண்டி எங்க கோச்சுக்கு வரதே ஒரு பெரிய டாஸ்கா இருக்குங்க. ஏன்னா நடுவில் ட்ரெயின் கிளம்புனதுனால எல்லாரும் சீட்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நடுவில் அந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி வரதுக்கு ஒரு வழியா வந்தாச்சு. டயர்ட் ஆயிடுச்சு, பசிக்குது, சாப்பிடுவோம். பல்கான பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோங்க. ஸ்டேஷன் நியூ டெல்லி ஸ்டேஷன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சந்து இருக்கும். அதில் கேரளா ஹோட்டலு, தமிழ்நாடு ஹோட்டல்னு எல்லாம் இருக்கும். சாப்பாடு, மீல்ஸு, சப்பாத்தி, பரோட்டான்னு வாங்கியிருக்கோம். ஏதோ சந்து கடை மாதிரி இருக்கே, சொதப்பிடுவாங்களோன்னு நினச்சேன். தமிழ் கடையாக இருக்கேங்கிறதுனால தான் வாங்கினது. ஆனால் தரமாக இருந்துச்சுங்க, சூப்பர் டேஸ்ட்டு. சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆக்ரா கண்டோன்மெண்ட் வரைக்கும் நம்ம கவர் பண்ண போகிறோங்க. அதுக்கப்புறம் தான் தூங்க போகிறது. ஆக்ரா கண்டோன்மெண்ட் பார்த்தீங்கன்னா 11:30 மணிக்கு ரீச் ஆகும். நியூ டெல்லிக்கு அடுத்த ஸ்டாப்பே பார்த்தீங்கன்னா ஆக்ரா கண்டோன்மெண்ட் தான். நடுவில் வந்து நிசாமுதீனை நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்க்கு சென்னை சென்ட்ரல் டு நியூ டெல்லி வரும்போது நிசாமுதீன் ஸ்டாப்பிங் இருக்கு. பட் நியூ டெல்லியிலேருந்து கிளம்பி சென்னை போகும்போது நிசாமுதீன் ஸ்டாப்பிங் கிடையாது. கைஸ், இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து 2 ஜேர்னிஸ் பார்த்துருக்கோம் இந்த சீரீஸில். ஃபர்ஸ்ட் வந்து புதுச்சேரி வ்ளாக் பார்த்தோம். இப்போ வந்து தமிழ்நாட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். தண்ணி வாங்கணும்னு சொல்லி வித்துட்டு வந்துட்டு இருந்தாங்க, கோஸ்ட்டை வித்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. சரி, தண்ணி வாங்கலான்னு பார்த்தா இந்த பிரைவேட் வாட்டர் பாட்டில் விற்கிறாங்க. அதாவது வெளியில இருந்து சேல் பண்ணுற பிரைவேட் வாட்டர் பாட்டில் 20 ரூபா போட்டு விற்கிறாங்க. அதாவது ரேட்டும் நான் பார்த்தேன் 20 ரூபா அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஸோ இது வந்து 20 ரூபா கொடுத்து என்ன இதுக்கு விற்கணும்? ஏன்னா ரெயில் நீர் அப்படிங்கிற ஒன்று அப்புறம் எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பேண்ட்ரியில் போய் பார்த்தா ரெயில் நீரை வந்து அடுக்கி வச்சிருக்காங்க, லைனாக அடுக்கி வச்சிருக்காங்க. ஆனால் இதை சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன ரீசன்னு தெரியல. மேபி இதுலேயும் வந்து ஒரு ப்ராஃபிட் இருக்கோ என்னமோ. இதை கொஞ்சம் ரயில்வே சைட்லேருந்து பார்க்கணும். அப்புறம் எதுக்கு ரயில் நீர்னு ஒன்று இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து இருக்குது. ஒரு சில்லறத்தனமான ஒரு ரீசன் ஒன்று சொல்லுவாங்கங்க. ரயில் நீர் வாட்டர் வந்து குடிக்கிறதுக்கு நல்லாவே இல்லை, இந்த மாதிரி ப்ரைவேட்டாக கொடுத்தா தான் நல்லா இருக்குது அப்படின்னு. அப்போனா என்ன பண்ணணும்? இந்தியன் ரயில்வேஸ் வந்து ரயில் நீரோட குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ப்ரைவேட்டாக கொடுத்து 20 ரூபாய்க்கு சேல் பண்ணுறது கொஞ்சம் தப்பு தான். 1000 தான் இருந்தாலும் நம்ம ஊர் வண்டி தாங்க. எஸ்ஆர் வண்டி தாங்க. இதுக்கு முன்னாடி புதுச்சேரி விளாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்தது. இந்த இடமே ஒரு மாதிரி கந்தரகோலமாக இருந்திருக்கும். அந்த இடம்லாம் பயங்கர மோசமாக இருந்திருக்கும். ஒரு சின்ன டஸ்ட்பின் கவர் கூட போட்டிருக்க மாட்டாங்க புதுச்சேரி வண்டியில். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி ஆப்போசிட், நல்லா சூப்பராக நீட்டாக இருக்குது. அந்த சைடு இருக்கிற பார்க்கறெல்லாம் உங்களுக்கே தெரியும் அது எப்படி வந்திருக்கும்னு. ஸோ அதெல்லாம் அப்படி இப்படி தான் இருக்கும். பட் இந்த சைடு நீட்னஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நாளைக்கு காலையில் பார்க்கலாம் எப்படி வந்து ஆன்போர்ட் ஸ்டாஃப் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு. என்ன காரணம்னே தெரிலங்க. ஆரம்பத்திலே வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்குன்னு யோசிச்சப்ப டக்குன்னு நிறுத்தி ஒவ்வொரு ஸ்டேஷனும் நிறுத்தி இப்போ டிலே வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் இருந்த 10 நிமிஷம் டிலே ஆச்சு, மேனேஜபிள் தான். பட் இப்போ இருக்கிற ஒரு மணி நேரம் டிலே வந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் நிறைய ட்ரெயின்ஸ் போய்கிட்டு இருக்கு. இது கொஞ்சம் ஹாட் ரூட் டைம்னு சொல்லலாம். ஹாட் ரூட்டு முதல்ல, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீக் டைமு, நிறைய ட்ரெயின்ஸ் டிபார்ட் ஆகிற டைமு. ஸோ ஃப்ரண்ட்டில் நிறைய ட்ரெயின்ஸ் போய்கிட்டு இருக்கிறதுனால அது வழி விட்டால் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அதுவும் ஹை ப்ரையாரிட்டியாக இருந்துச்சுன்னா தமிழ்நாடு நமக்கு எப்படி ஹை ப்ரையாரிட்டியோ இவங்களுக்கு வந்து நிறைய ட்ரெயின்ஸ் ஹை ப்ரையாரிட்டி இருக்கும்ல, அவங்களுக்கு வழி விட்டாகணும்ல. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்க்கு மதுரா ஜங்ஷன் ஹால்டே கிடையாது. ஆனால் எல்லா ஸ்டேஷன்ஸ்லையும் நிறுத்தி வந்தவன் இங்கே மட்டும் ஏன் நிறுத்தாமல் போக போகிறான்? அன்ஷெட்யூல்ட் ஹால்ட் மதுரா ஜங்ஷனில். கூட்ஸ் ட்ரெயின்லாம் அந்த பக்கம் ஃப்ரீயாக போயிட்டு இருக்கு. என்னடா இது நார்த்தில் தமிழ்நாடுக்கு வந்த சோதனைங்கிற மாதிரி இருக்கு.
ஃபைனலி நம்ம தலைவனை ஆக்ரா கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன் ரீச் பண்ண வச்சுட்டாங்க. ட்ரெயின் டிலே 1 hour 10 minutes. 10 minutesல ஆரம்பிச்சது அங்கே நியூ டெல்லியில். இப்போ 1 hour தாண்டி இருக்கு. கண்டிப்பாக வந்து இதை கரெக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நடுவில் அந்த ஸ்லாக் டைமிங் இருக்கு. இன்டர்மீடியட் ஹால்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு ரொம்ப கம்மி தான். டோட்டலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஹால்ட் தான். ஸோ அந்த 10 ஹால்ட்டுக்கு நடுவில் நிறைய டைமிங் இருக்கிறதுனால அந்த டைமிங்லலாம் மேக்ஸிமம் ஸ்பீடு 130 ஸ்பீடு அச்சீவ் பண்ணி அந்த டிலேவை கரெக்ட் பண்ணலாம். இப்பயே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மதுரா தாண்டதுக்கப்புறம் 130ல் சும்மா மாஸ் பண்ணலாம். டெல்லியிலேருந்து கிளம்பி 3 hours தான் ஆயிருக்கு. பட் அதுக்குள்ளேயே அடுத்த ஸ்டேஷன்லேயே வாட்டர் ஃபில்லிங் பண்ணுறாங்க. அந்த 10 ஹால்ட் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா கண்டோன்மெண்ட் இப்போ ரீச் பண்ணிட்டோம். அடுத்து குவாலியர், ஜான்சி, போபால், இட்டார்சி, நாக்பூர், வராங்கல், வல்லர்ஷா, கம்மம், மாற்றி சொல்கிறேன், கம்மம், விஜயவாடா. இந்த 10 ஹால்ட் மட்டுமே இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரையாரிட்டி தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்க்கு மக்கள் கிட்ட இருக்கு. புக் பண்ணி நம்ம வந்து சென்னை போகணும்னா டெல்லியிலேருந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக ஒரு நான் ஏசி ட்ரெயினில் தமிழ்நாடு தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம் இந்த டிலேவை சரி பண்ணியிருக்காங்களா இல்லை அந்த டிலே இன்க்ரீஸ் ஆயிருக்கா. மார்னிங் தெரிஞ்சிடும். மார்னிங் மீட் பண்ணுறேன். தூங்கிட்டு வந்துடுறேன். குட் நைட். The next day. ஜெய்ப்பூரில் இருந்து வர ட்ரெயின்ஸுக்கு போபால் ஜங்ஷன் மெயினான ஒரு இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷனாக இருக்குது. இங்கேருந்து தான் லைன் பிரியுது. குட் மார்னிங் கைஸ். போபால் ரீச் பண்ணியிருக்கோம், த கேபிட்டல் ஆஃப் மத்திய பிரதேஷ். மார்னிங் வந்து எந்திரிச்சு பார்த்தோன்னே என்னடா டிலே சரி பண்ணியிருக்காங்களான்னா டிலே சரி பண்ணி தான் வந்துட்டு இருந்தாங்க போபால் அவுட்டர் வரைக்கும். போபால் அவுட்டரில் ஒரு 20 நிமிஷம் ஹால்ட்டு போட்டு இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த டிலே 1 hour ஆயிடுச்சு. பட் இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லாக் இருக்குது. கவலையே வேண்டாம். தமிழ்நாடுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மோஸ்ட்லி ஹை ப்ரையாரிட்டி அந்த பக்கம் விஜயவாடா டு சென்னை சென்ட்ரல் லைனில் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம சீக்கிரம் போயிடலாம். புதுச்சேரி எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் போகும்போது கான்ட்ராஸ்டிங்காக நிறைய டிஃப்ரென்சஸை பார்க்க முடியுது. சூப்பராக இருக்குங்க. ஒரு ஸ்லீப்பர் கோச்னாலுமே தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்லீப்பர்லையும் ப்ராப்பரான ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வருஷம்லாம் நான் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்தது இல்லை, பட் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் அப்போல்லாம் ஸ்லீப்பர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு தான் இருக்கும். என்னடா தமிழ்நாடு எக்ஸ்பிரஸை இப்படி மாற்றிட்டாங்களேன்னு. பட் இன்னைக்கு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸோட ஸ்லீப்பர் கோச்சஸோட மெயின்டெனன்ஸை பார்க்கும்போது உண்மையிலேயே ஹாப்பியாக இருக்குது. ஓரளவுக்கு சூப்பராகவே மெயின்டெனன்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கேங் பாத்தோட இந்த கிளீன்லினஸாக இருக்கட்டும், இந்த பக்கம் பாத்ரூமில் இருக்கிற கிளீன்லினஸாக இருக்கட்டும், நல்லா மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன்லாம் பண்ணாங்க. ஓரளவுக்கு நல்லாவே பார்த்துக்கிறாங்க. ஸோ நல்லாவே இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்லீப்பர்லேயே. ஏன்னா யூஸ்வலாக இந்த மாதிரி ட்ரெயின்ஸ்லாம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறது ஒரு மாதிரி மோசமாக இருக்கும். பட் இதில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. Train number 1262 New Delhi Chennai Central Tamil Nadu Superfast Express via Itarasi Nagpur has arrived on platform number 182
इडली वड़ा है, इडली वड़ा सांभर पोहा है, उपमा है, ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் பேண்ட்ரியில் இருந்து தான் வாங்க போகிறோம். பார்க்கலாம், தமிழ்நாடு பேண்ட்ரி இந்த வாட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா இட்லி வடை, பிரெட் ஆம்லேட்டு, பிரெட் கட்லெட்டு, போகா, உப்புமானு வெரைட்டியாக நிறையா சேல் பண்ணுறாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு வெரைட்டி ஐட்டம் வாங்கியிருக்கோம். இட்லி வடை, ஆலு பரோட்டா போகாலாம் பார்த்தீங்கன்னா நார்த் ட்ரெயின்ஸில் நிறையாவே கிடைக்கும். போகாலாம் எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். வெளியில் வந்து நார்த்தெல்லாம் போனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகா இல்லை ஆலு பரோட்டா தான் சாப்பிடுவோம் மேக்ஸிமம். ஸோ இன்றைக்கி அதை தான் வாங்கியிருக்கு. ஒரு அச்சா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ட்ரு ஆகிருக்கிறது காட் செக்ஷனுங்க. இந்த ரூட்டில் சூப்பராக ஒரு காட் செக்ஷன் இருக்குது. அதே மாதிரி கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு ஒரு மான்சூன் கிளைமேட் மாதிரி இருக்குது. பூத்னி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காட் செக்ஷனோட பேர். இப்போ நம்ம கிராஸ் பண்ணி வந்தது போபால் டு இட்டார்சி ரூட்டில் இருக்குது. இட்டார்சி ஜங்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு 300 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் ரன் இருக்குது. இட்டார்சி ஜங்ஷனுக்கு அடுத்தபடியான ஷெட்யூல்டு ஹால்ட்டு நாக்பூர் தான். ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து 9:45 ஆகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 1 மணி 1:30 மணி ஆகிடும் நாக்பூர் ரீச் ஆகிறதுக்கு. ஒரு சின்ன வரலாறு பார்த்துடலாம் நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் பற்றி. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது நான் இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு. ஆகஸ்ட் 7, 1976 1976 இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது தான் இந்த பிக் 4. அந்த காலகட்டத்தில் பிக் 4ன்னு சொல்லிட்டு நம்ம கேபிட்டல் நியூ டெல்லி கேபிட்டல்லேருந்து சவுத் இந்தியா பக்கம் ஆந்திரா எக்ஸ்பிரஸ், தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ், கேரளா கர்நாடகா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு 3 ட்ரெயினை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா கர்நாடகா ஒரே எக்ஸ்பிரஸாக தான் இருந்துச்சு. ஸோ இதை வந்து பிக் 4 அப்படின்னு சொல்லுவாங்க. 4 ஸ்டேட்டுக்கு கனெக்ட் பண்ணுறதுனால பிக் 4 ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆகஸ்ட் 7 இப்போ ரீசெண்டாக தான் போச்சு. ஸோ பர்த்டே செலிப்ரேஷன் நடந்துச்சு நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்க்கு. 49th பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு டெக்கரேட்டட் லோகோவை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க தம்ப்நெயில்ல. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் அடுத்த வருஷம் 50 years ஆஃப் சர்வீஸை என்ட்ராக போகுது. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் பேண்ட்ரி காரை பொறுத்த வரைக்கும் மேபி போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கான்ட்ராக்ட் மாறி இருக்கலாம். அதனால தான் பெட்டராக இருக்குது இந்த வருஷம். ஏன்னா இதே தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் பேண்ட்ரியில் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தாலிலாம் வாங்கி ட்ரை பண்ணியிருப்பேன். செம்ம ஒர்ஸ்ட்டாக இருந்துச்சு. நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ அப்படி இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. வாட்டர் ஃபில்லிங் அப்படிங்கிற விஷயம் நேற்றுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். ஆக்ராலேருந்து ஆரம்பித்து நிற்கிற எல்லா ஸ்டேஷன்லையும் வாட்டர் ஃபில்லிங் பண்ணிடுறாங்க. ஸோ உள்ளே வந்து அந்த வாட்டர் ப்ராப்ளம் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் இல்லை.
மெயினான ஜங்ஷன்ஸில் கண்டிப்பாக இந்த ட்ரெயினுக்கு பண்ணிடுறாங்க. டெல்லியிலேருந்து நாக்பூர் செக்ஷன் வரதுக்கு நிறைய பேர் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கிறாங்க. மற்ற ஸ்டேஷன்ஸோட இங்கே நாக்பூரில் அதிகமான பேர் இறங்கியிருக்காங்க. ஃபேர் டீட்டெயில்ஸ்க்கு வருவோம். ஏன்னா ஃபேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ஆயிருக்கு ரீசெண்டாக. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் மட்டும் இல்லை, எல்லா ட்ரெயின்ஸும் அந்த ஃபேர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸ்லீப்பரில் ஃபேர் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியிலேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் 845 rupees ஆகுது. இதுக்கு முன்னாடி ஃபேர் சேஞ்சுக்கு முன்னாடி 820 rupees இருந்துச்சு. ஸோ ஒரு 25 rupees எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. இதே வந்து தேர்ட் ஏசியில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம்னா 2175 rupees. அதாவது இதுக்கு முன்னாடி 2120 இருந்துச்சு. ஒரு 55 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நாக்பூர்லலாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த தாலி சேல் பண்ணுவாங்க. முன்னாடிலாம் வரும்போது நான் நாக்பூர் வந்தாலே இதை வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் தான் பேண்ட்ரி மற்ற ஆன்லைன்லாம் ப்ரிஃபர் பண்ணுறது. சரி, ரொம்ப நாள் ஆச்சு, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கியிருக்கேன். இது வெஜ் தாலி 70 rupees. எக் பிரியாணி வச்சுருக்காங்க. 70 rupees அப்படிங்கிறது கரெக்டான ரேட்டு, ஆக்சுவல் ஐஆர்சிடிசி ரேட்டு. பட் இங்கே மோசம் பண்ணுவாங்க. நம்ம போய் பில்லு கொடுத்து 80 ரூபா மீல்ஸை கொடுங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த 80 ரூபாய்க்கு தருவாங்க. இல்லாட்டி 160 ரூபா, அதாவது ஒரு மீலுக்கு 40 ரூபா அப்படியே போட்டு போயிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து பேண்ட்ரியில் வாங்குற மாதிரி இருந்தால் பில்லு கேட்டு வாங்குங்க. அப்படி கேட்டு வாங்கும்போது 80 ரூபா மீல்ஸு கரெக்டான ரேட்டில் கொடுப்பான். ஸோ 70 rupees நாக்பூர் மீல்ஸு இதுதான். நல்ல குவான்டிட்டி ரைஸ் கொடுத்துருக்காங்க, ஊறுகாய், சப்பாத்தி டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 சப்பாத்தி இருக்குது. அப்புறம் இது வந்து ஏதோ ஒரு காய்கறி போட்ட கிரேவி, தால், சென்னா மசாலா.
பல்ஹர்ஷா நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்க்கு மகாராஷ்டிராவில் லாஸ்ட் இன்டர்மீடியட் ஹால்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம என்ட்ராக போகிற ஸ்டேட் தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், மகாராஷ்டிராலாம் தாண்டி சவுத் இந்தியாவுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். அண்ட் இன்னொரு 13 hours ஜெர்னிங்க. டைம் இப்போ 5 o'clock. நாளைக்கு மார்னிங் 6 o'clock 6:30 ரீச் ஆகிடுவாங்க. டிலே இருக்குதான், பட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் விஜயவாடா டு சென்னை சென்ட்ரல் செக்ஷனில் அந்த டிலேவை வந்து கவர் பண்ணிடுவாங்க. For the kind attention of passengers, train number 12622 New Delhi Chennai Central Tamil Nadu Superfast Express is arrived on platform number 2. இப்போ வரைக்கும் நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ஜேர்னி சூப்பராக போயிட்டு இருக்குங்க. இது வரைக்கும் ஒரு குறை கூட இல்லை. எல்லாம் க்ளீனாக இருக்குது. ஸ்லீப்பர்லேயே எல்லாம் க்ளீனாக இருக்குது. ஜாம் பேக்ட் இல்லை, ஓவர் க்ரௌடிங் இல்லை. ஒரு ஆச்சரியம் என்னன்னா டிடி வரவே இல்லை. நேற்று டெல்லியில் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்குமே டிடி வரவே இல்லை எங்கள் கோச்சுக்கு. பட் அப்படி டிடி வராமல் இருந்து கூட ஓவர் க்ரௌடிங் ஆகலை. ஸோ ஐ திங்க் பெட்டர் ஆப்ஷன் தான் நினைக்கிறேன். இப்போ ஸ்லீப்பர்னால ஃபஸ்ட் வந்து ஸ்லீப்பரே ப்ரிஃபர் பண்ணிடாதீங்க அப்படின்னு வந்து ரொம்ப கண்டிப்பாக சொல்லுவேன். பட் நீங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு ஸ்லீப்பர் கூட நம்ம தமிழ்நாட்டில் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். வாராங்கால் ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம நைட்டு டின்னர் இங்கே தான் வாங்கியிருக்கோம். வாராங்கால் ஸ்டேஷன் சிக்கன் பிரியாணி 100 rupees ஆகுது. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு. ஒன்ஸ் நீங்கள் ஆந்திரா பக்கம் தெலுங்கானா பக்கம்லாம் என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஃபுட்டு வந்து ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். தரமான ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையாவே இருக்குது. ஆனால் வெளியில் கொஞ்சம் காஸ்ட்லி. வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி உள்ளே வாங்கும்போது ரொம்ப காஸ்ட்லி. கரெக்டாக சொல்கிறீங்க. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்க்கு பெருசாக பார்த்தீங்கன்னா இந்த அன்ஷெட்யூல் ஹால்ட்லாம் எதுவும் கொடுக்கல. ஃபுல் ஜர்னியில் நேற்றுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஷெட்யூல் ஹால்ட் தான். தொர்னாக்கல் ஜங்ஷன் இங்கே வந்து ஹால்ட்டு கிடையாது. நம்மளுக்கு வாராங்கல் விட்டு அடுத்து கம்பம் தான். பட் இங்கே வந்து சிக்னல் கிடைக்கலன்னு நிறுத்தியிருக்காங்க. லாஸ்ட் ஸ்டேஷன் வாராங்கல்ல வாங்கின ஃபுட்டு பற்றி பார்ப்போம். சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஆவரேஜாக தாங்க இருந்துச்சு. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப கம்மியான டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அடுத்த ஸ்டேஷன் விஜயவாடாவில் வந்து வாங்கலாம், ப்ரிஃபர் பண்ணலாம், நல்லா இருக்கும். பட் அது வந்து போகிற டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி. அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 hour மேலே டிலே ஆகிட்டு இருக்கிறதுனால 11:30 ஆகிடும். ரொம்ப லேட் நைட் ஆகிடும். அப்படிங்கிறதுனால இங்கே வாங்கணும். சொதப்பிடுச்சு இந்த வாட்டி. எங்கேயுமே அன்ஷெட்யூல் நிற்காதவன் இங்கே நின்னா 1/2 மணி நேரமாக நிற்க வச்சிட்டாங்க. எப்படியாச்சும் அந்த விஜயவாடா சென்ட்ரல் செக்ஷனில் கேட்சப் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்பயும்
ये पर आ चुकी है। Our kind attention of passengers. 1.5 மணி நேரம் டிலே கம்மம் ரீச் பண்ணியிருக்கோம். அந்த தொர்னாக்கால் லாச்சு பாருங்க, அந்த டிலே தாங்க பயங்கரமாக அப்படியே கேரி ஆன் ஆகி இப்போ 1.5 மணி நேரத்தில் வந்து நிற்கிது. கம்மம்க்கு அடுத்தபடியாக விஜயவாடா ஸ்டாப்பிங்கு. விஜயவாடா தாண்டி உங்களுக்கே தெரியும் தமிழ்நாடுக்கு எந்த ஹால்ட்டும் இல்லாமல் சென்னை சென்ட்ரல் ஸ்டாப்பிங் தான். ஸோ இந்த ரூட்டில் வேணால் அப்படி இப்படின்னு சொதப்பலாம். விஜயவாடா டு சென்னை சென்ட்ரல் செக்ஷனில் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் தான் டானு. ஸோ பயங்கரமான ப்ரையாரிட்டி எப்போவுமே தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்க்கு அந்த ரூட்டில் இருக்கும். ஸோ மார்னிங் எந்திரிச்சு பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து டைமிங்கை வந்து சரி பண்ணியிருக்காங்க, என்ன டைமிங்கில் நம்ம சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகிறோம் அப்படிங்கிறத மார்னிங் பார்க்கலாம். குட் நைட். The next day. காலை வணக்கம் கைஸ். நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸை பிக் பாஸ் ஆஃப் சதர்ன் ரயில்வேஸ்னு ஏன் சொல்கிறாங்க, அதுக்கான காரணம் இப்போ தெரிஞ்சாச்சுங்க. விஜயவாடா டு சென்னை சென்ட்ரல் ஸ்ட்ரெச்சை பங்கம் பண்ணிட்டான். விஜயவாடாக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிலே செமையாக இருக்குது. 1.5 மணி நேரம் டிலேவாக 12:30 மணிக்கு தான் ரீச் ஆகிருக்கு. திருப்பி வந்து 12:50க்கு தான் கிளம்பியிருக்காங்க விஜயவாடாலேருந்து. இப்போ டைம் வந்து 5:50 திருவட்டியூர் ரீச் பண்ணியாச்சு. அதாவது வெறும் 5 மணி நேரத்தில் இந்த ஒரு ஸ்ட்ரெச்சை கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு நான் ஸ்டாப் ரன்னு, ஹை ப்ரையாரிட்டி இந்த லைனில் இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ எங்கேயுமே நிறுத்தியிருக்க மாட்டாங்க. நிறுத்துறாங்கன்னா இல்லையானா தெரியாது, சரியான ஒரு தூக்கம். பட் கண்டிப்பாக எங்கேயும் நிறுத்தாமல் தான் வந்திருப்பாங்க. 5 மணி நேரத்தில் கவர் பண்ணியாச்சு. இங்கேருந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், ஏன்னா எல்லா ட்ரெயின்ஸுமே இந்த லைனில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போய் எப்படியும் இன்றைக்கி வந்து ஆன் டைமில் நம்ம சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகிடலாம் போல்.
நம்ம சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணியாச்சு. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் இன்னைக்கு ஒரு சிறப்பான ரன்னை எங்களுக்கு வந்து காட்டிருச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. லைக் நாங்கள் நேற்று நைட் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, எப்படியும் டிலே ஆகிடும் அப்படின்னு நினச்சி தான் தூங்க போனது. காலைல எழுந்திரிச்சு பார்த்தா ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு. பட் அதுதான் ஸ்பெஷாலிட்டி, தமிழ்நாடு எக்ஸ்பிரஸோடைய ஹைலைட் ஸ்பெஷலே அதுதான். அதனால தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. எங்கே அந்த பக்கம் எங்கே டிலே ஆனாலும் சென்னைக்கு கரெக்டாக போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுற ஒரு ட்ரெயின், நம்பர் 1 ட்ரெயின் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ். சூப்பரான ஒரு நான் ஏசி எக்ஸ்பிரஸ்ஸு. உங்களுக்கு தெரியும், நான் வந்து தனியாக வந்து சொல்ல தேவையில்லை, இதை ட்ரை பண்ணுங்க, இதை யூஸ் பண்ணுங்கலாம் எல்லாரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ட்ரெயின். இன்றைக்கி நம்ம 3.0 vlog-ஆ எண்ட் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 10 minutes டிலே ஆகிடுச்சு லாஸ்ட்டில். அது கூட பார்த்தீங்கன்னா அந்த பேசன் பிரிட்ஜில் நிறுத்தி வச்சதுனால டிலே ஆகிடுச்சு. மற்றபடிலாம் ஒரு சூப்பர் ஜர்னியாக இருந்துச்சு. அண்ட் ஸ்லீப்பர் முக்கியமாக நான் பார்த்த ஒரு பெரிய விஷயமே வந்து ஸ்லீப்பர் சூப்பராக இருந்துச்சுங்க. லாஸ்ட் டைம் நான் ட்ராவல் பண்ணதோட ஸ்லீப்பர் நல்லாயிருக்கு. பேண்ட்ரி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ எல்லா விதத்துலையும் வந்து கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இந்த வீடியோக்கு ஒரு லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் போட்டு சேனலுக்கு சந்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.